அக்ரிநெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மின் இயற்கை சுற்றுலா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அக்ரிநெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம், சேத்துமடை, பொள்ளாச்சி. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ரிநெஸ்ட். அக்ரிநெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அக்ரிநெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அக்ரி டூரிசம் தான். ஓகே, இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் அப்பாவில் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் கோயம்புத்தூர்னுடைய அவுட்ரு. கோயம்புத்தூர்னு அவுட்ரு அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து தான் பொள்ளாச்சி, பழனி இந்த மாதிரி ஏரியாக்களுக்கெல்லாம் போகணும். இப்போ நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், எப்படி போக போகிறோம், என்னென்னலாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரிநெஸ்ட் ஷோக்குள்ளேயே போய் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சியே வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஒரு சிட்டி நம்ம வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து தான் வந்து நம்ம அக்ரிநெஸ்ட்டுக்கு போக போறோம். அக்ரிநெஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்பாட் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆனமலைக்கு அடுத்தது டாப்ஸ்லிப்பினுடைய மலை அடிவாரம் சேத்துமடை, அதுதான் வந்து அந்த அக்ரிநெஸ்ட். அங்கே வந்து அக்ரி டூரிசம் இருக்கு. பட் அந்த அக்ரி டூரிசத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் வந்து சேத்துமடை. அந்த சேத்துமடைக்கு எப்படி வழி போகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரே நிமிஷம் வண்டி இருக்குங்க. லெஃப்ட் அந்த ஆட்டோக்காரங்க கேட்டுருவோம். அண்ணா இங்க நம்ம சேத்துமலை இருக்கு இல்லைங்கண்ணா, அது சேத்துமலைக்கு எப்படி போகணும் வெளியே? சேத்துமலை இப்படி லெஃப்ட் போய் ரைட் போங்க. சரிங்க. 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டருங்களா? ரோடெல்லாம் நல்லா இருக்குங்களா? ரோடு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். சரிங்க, அங்க ஒரு சின்ன ஒரு விசேஷம், அதுதான் பார்க்க போகலாம். சரிங்கண்ணா, அப்புறம் இன்னொன்னு, நம்ம இங்க போகும்பொழுது இடையில ஆனமலை தாண்டி போகணுங்களா இல்ல? ஆனமலை தாண்டி தான் போகணும். ஆனமலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட். ஏன் அப்படின்னா, இந்த ஆனமலையில இருந்து லெஃப்ட்ல ஒரு பிரிவு பிரியுது, ரைட்ல ஒரு பிரிவு பிரியுது. லெஃப்ட்ல போனா உடுமலைப்பேட்டை அந்த சைடு போகலாம். ரைட்ல நம்ம போனோம்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாட், அதாவது இயற்கையான ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு போகலாம். இப்போ நம்ம இயற்கையான பகுதியை நோக்கி தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனமலையில இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு சக்தி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, ஆனமலை மாசாணியம்மன் கோவில். இந்த மாசாணியம்மன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு நாட்களில் வந்து இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். அது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இதை தாண்டி தான் நம்ம இப்போ சேத்துமடைக்கு போக போகிறோம். ஒரு ஆர்கானிக் ஃபார்ம், இயற்கை வேளாண் பண்ணி அக்ரிநெஸ்ட். லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் போட்டு லெஃப்ட்ல போங்க சொல்றேன். இப்போ பாத்துட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து 1 hour டிராவலுக்கு அப்புறம் பொள்ளாச்சி வந்தோம். பொள்ளாச்சியில இருந்து ஒரு 1/2 hour டிராவலுக்கு அப்புறம் இப்போ நம்ம சேத்துமடை வந்தாச்சு. அங்கிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அக்ரிநெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டா அக்ரிநெஸ்ட், பொள்ளாச்சிக்கு பக்கத்துல சேத்துமடையில் இருக்கக்கூடிய அக்ரிநெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த சுத்தி ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா இதுதான் அக்ரிநெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, சாட்டர்டே சண்டே அப்படின்னாங்காட்டிக்கு ஃபேமிலியோட வந்து ஒருத்தர் போட்டோ வேற எடுத்துட்டு இருக்காரு. அதுல அக்ரிநெஸ்ட்னு போர்டு எழுதியிருக்காரு. ஆனா அந்த போர்டு எழுதுனதுதான் ஒரு வித்தியாசம், ஒரு சூப்பர். என்ன அப்படின்னு கேட்டா, அது மாதிரி ஒரு வில்லு வண்டி. இந்த வில்லு வண்டி எல்லாம் எங்கேயுமே நீங்க டவுன்ல எல்லாம் பார்க்க முடியாது, கிராமங்கள்ல தான் பார்க்க முடியும். அதனால ஒரு சூப்பரான ஒரு வில்லு வண்டி.
இப்போ அடுத்தது நம்ம யாரை சந்திக்க போகலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. நாங்கள் புதிய டிவிலேருந்து வரோங்க. அப்படிங்களா? வணக்கம் வணக்கங்க. பிரபுங்க. நீங்க போன் பண்ணிருந்தீங்க பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா. நீங்க சொன்ன ரூட் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. சரிங்க. நாங்க கரெக்டா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். சரி. அப்புறம் அங்க பொள்ளாச்சியில ஆட்டோக்காரர் கிட்ட ஒருத்தர் கேட்டோம். சரிங்க. ஆனமலை வெளியே போங்க சேத்துமடைங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்க சேத்துமடை வந்த உடனே உங்களுக்கு போர்டு எல்லாம் கரெக்டா இருந்துச்சுங்க. சரிங்க. கரெக்டா ஏரோ மார்க் பண்ணங்காட்டி கரெக்டா இருந்துச்சு. சரிங்க சரி. கரெக்டா கண்டுபிடிச்சோம். சரிங்க. நல்லதுங்க. வர வழியில ஒன்னும் சிரமம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்னும் சிரமம் இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி. ஆனா வரும்போது ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப கலக்கலா வச்சிருக்கீங்க. அப்படிங்களா? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வில்லு வண்டி வண்டிங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் நம்ம ஐயனார் சிலை, ஐயனார் கோயில் செருப்பு கழட்டி விட்டுலாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோயில் பாத்தீங்களா மேலேயே கிராமத்து தெய்வங்கள் அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஐயனார் சிலை கோயில் எல்லாமே வந்து நம்ம கிராமங்கள்ல தான் பார்க்க முடியுங்க. ஆமாங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த ஆமாங்க இந்த ஏற்பாடுகள் சிற்பங்கள்லாம் யார் செஞ்சதுங்க? எந்த ஊர்லீங்க? இதெல்லாம் வந்துங்க இங்க காளிபவன்புதூர்னு ஒரு ஊர்ல பக்கத்துல வந்து மண்ணு நெய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. மண்ணு நெய்யறவங்க அவங்க வந்து இந்த சிலையை அவங்களுக்கு செய்ய சொல்லி உட்காரலாமே. இப்ப வந்து எப்படின்னா அவங்கள வச்சுட்டு அந்த சிலையெல்லாம் பண்ணேன். இவங்கெல்லாம் லோக்கல்ல மண்பாண்டம் செய்யற தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சுதான் நான் பண்ணியிருக்கேன் நிறைய. அதனால இது வந்து ஒரு விவசாய சுற்றுலாங்கண்ணா. முதல்ல நீங்க இளநீ சாப்பிடுங்க. இவ்வளவு வெயில்ல வந்திருக்கிறீங்க. தம்பி இங்க இளநீ வெட்டிட்டு வா. பாத்தீங்களா பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே மரியாதைக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். கோவை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே நீங்க படங்கள்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அதே மாதிரி அண்ணனோட வரவேற்பு சூப்பரா இருக்கு. அதே வரவேற்போட இளநீ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பழகிறதுக்கு அப்படிங்கறது அப்படின்னு சொன்னாலே இது ஒரு ஸ்பாட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமாங்க ஆமா. சரி ஓகே. நீங்க வந்து ஆரம்பத்துல என்னமோ நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆமாங்க. முதல்ல உங்க தோட்டத்தை சுத்தி காமிங்க. இது வந்து எப்படிங்கன்னா இது ஒரு விவசாய சுற்றுலாங்க. நகரத்து மக்கள் வந்து விவசாயத்தை மறந்துட்டாங்க. எப்படி பண்றது என்ன ஏதுங்கிறது தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கேட்டீங்கன்னா பால் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா பாக்கெட்ல தான் வருதுங்க. நெல் எப்படி வருது, அரிசி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள்லாம் அப்படி அவங்களுக்கு ஒன்றுமே நம்ம சொல்லி கொடுக்கல. அதனால விவசாயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சூழலியல் சுற்றுலாவும் விவசாய சுற்றுலாவும் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 15 ஏக்கர் பண்ணைங்க இது. இதில் வந்து ஒரு 5 குடில்கள் இருக்குது. இது நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நம்ம பைக் சவுண்ட் ஒன்று கேட்குது. பைக்ல உள்ள வரலாங்களா? நிறைய பேர் வர்றாங்கல்ல. தடமெல்லாம் இருக்கு. நல்ல தடமே இருக்குது. அதான் பிரதர் வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறுத்துங்க. வணக்கம். நாங்கள் பொதிகை டிவிலேருந்து வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே எப்படி தேடி வரீங்க? என்ன சமாச்சாரம்? பொள்ளாச்சிலேருந்து வரீங்க. பொள்ளாச்சிலேருந்துங்களா? இப்போ பொள்ளாச்சியிலேருந்து இப்போ அக்ரி நெஸ்ட்டுக்கு வந்துருக்குறீங்க. எப்படி இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? என்ன காரணத்துக்கு வரீங்க? இது மூலியமாக கேள்விப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இடம் நல்லா இருக்குது, எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக பார்க்கறதுக்கு வந்து. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் ரோடு தான் வந்திருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்டு தான். நான் பொள்ளாச்சிலேருந்து வரேன். நான் சொன்னாங்க இந்த மாதிரி இயற்கையாக நல்லா வரது சொன்னாங்க. பரவாயில்ல. இயற்கையோட நீங்கள் வந்தாலும் ஹெல்மெட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக போட்டு வந்துருக்கீங்க. அண்ணா பாபண்ணா எங்கே போயிட்டு? வாங்க வாங்க வாங்க. அண்ணா எங்க போயிட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நான் ஏதாவது வந்து காட்டுக்குள்ள வழி தெரியாம போயிட்டேன்னா உள்ள ஒரு 6 வேற ஓடுது அப்படின்னு சொல்லி போட்டு நான் உங்களே தேடிட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான ஆறை நீங்க எங்கேயாச்சும் பாத்துக்கிறீங்களா? சுத்தமான நீர் இது. இல்ல அதுதான் நானும் கேக்குறேன். இது உங்களுடைய தோட்டத்துக்குள்ளேயே ஓடக்கூடிய அக்ரி நெஸ்டுக்குள்ளேயே ஓடக்கூடிய ஒரு பிரைவேட் ஆறா இல்ல எப்படி இயற்கையாவே அமைஞ்சது? இல்லைங்க, இது இயற்கையாவே அமைஞ்ச ஆறு. தண்ணி வந்து மேல மலையிலிருந்து வந்துட்டு இருக்குது. இந்த தண்ணி வந்து கேரளாவுக்கு போகுதுன்னு வைங்க. ஆனா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான தண்ணி. இது வந்து எங்களுக்கு ஆறு மட்டும் இல்ல, இது எங்க குலதெய்வம், தாய் பால். இது எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். பொள்ளாச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த அக்ரி நெஸ்ட்டுக்கு நீங்களும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் இதனோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஃபோன் நம்பருக்கும் இந்த வெப்சைட் ஐடிக்கும் நீங்க உடனே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது அழகான அக்ரி நெஸ்ட். இங்க நீங்க இயற்கையோட ஆடலாம், பாடலாம், என்ஜாய் பண்ணலாம்.
என்னங்க கலர் கலரா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க. கெஸ்ட் ஹவுஸ்? ஆமா ஆமா ஆமா. இங்க தான் ஸ்டே பண்றதுங்களா? ஆமா, இங்க தான் ஸ்டே பண்றது. ஓ, அக்ரி நெஸ்ட்ல உங்க டூரிசம் வந்து நைட் ஸ்டேயிங் இதுதான். ஆமா 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 ஆமா. என்ன இது? கல்லுங்க அது. கல்லுங்க, அதுக்கு மேல பெயிண்ட்ங்க உட் கலர்ல அடிச்சிருக்காங்க. உட் கலர்ல அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அதே மாதிரி இந்த போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு போர்டோ மற்ற ஃபிளெக்ஸ் போர்டோ வைக்காம மரத்திலேயே வச்சு எழுதிருக்குது பாருங்களேன். முல்லை. இதுக்கு பேர் வந்து முல்லை கெஸ்ட் ஹவுஸுங்க. என்னங்கண்ணா இது மூங்கில் பாய் போட்டிருக்கீங்க? ஆமாங்க. இது வந்து எப்படின்னா இங்க இருக்கிற மூங்கிலையே வெட்டி பாயா பண்ணியாச்சுங்க. இங்க இருக்கிற லோக்கல் ஒரு மூங்கில் பண்றவர் இருக்காரு, அவர் வச்சு அவர் ஒரு ஆர்டிசான், அவர் வச்சு அந்த மூங்கில் பண்ணிட்டோம்ங்க. இது வந்து இயற்கையா இருக்குங்க. காத்து பட்டா கூட உங்களுக்கு குளுகுளுன்னு இருக்கும். நல்ல குளுகுளுன்னு ஜம்முட்டு இருக்குங்க இது. ரைட், ஓகே. இது என்னங்க இது ஸ்டெப்ஸா இது? இல்லைங்க, இது ஸ்டெப்ஸ். இது பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கான ஒரு சப்போர்ட் வச்சிருக்கிறோம்ங்க. ஒரு மரம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் நான் பார்த்ததே இல்லை. கயிறுலயே கட்டிருக்கீங்க ஸ்டெப்ஸ். அப்படியே ஏறி பாருங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. மேடம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் மகாலட்சுமி. நாங்க கோயம்புத்தூர் கணபதியிலிருந்து வந்திருக்கோம். இங்க அக்ரி நெஸ்ட் சேத்துமடிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க நெட்ல பார்த்தோம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான், சண்டே தான் லீவ் கிடைக்குது. அப்பவும் நாங்க வந்து அங்க பக்கத்துல இருக்கிற இந்த பார்க்கு அங்கெல்லாம் போய் குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரி இங்க இப்படி இருக்குன்னு நாங்க பார்த்தோன்னே சரி போகலாம், ரொம்ப இயற்கையா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பாப்பா உங்க பேர் என்ன? பிரதோஷா. நீங்க என்ன பண்றீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா, ஓகே. சார் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? என் பேர் விஷாந்துங்க சார். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த ஒரு அக்ரி நெஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னலாம் சொல்றாங்க, என்னென்ன ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்கிறத சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது மூலிகை தோட்டம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு மூலிகையோட நாலேஜே இல்லாமல் போயிடுச்சு. அதை தெரிஞ்சுக்கணும், என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மெயினாக நான் இங்கே வந்தது. இது ஒரு மூலிகை தோட்டம்ங்க. இந்த மூலிகை தோட்டத்தில் என்னென்ன வச்சிருக்கோம்னா அரிய வகை மூலிகைகள் எல்லாம் இருக்குதுங்க. வர்ற மக்களுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வர்றாங்க. மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அழிந்து வரும் அரிய வகை மூலிகைகள் எல்லாம் இருக்குது. ஒரு 250 வகையான மூலிகைகள் வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூலிகை தோட்டம் அப்படிங்கிறது இந்த உட் ஒர்க்கே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இது நாங்களே பண்ணியிருக்கிறோம். அதையே இது வந்து இருக்கிற கருவேல மரத்தை வச்சு பண்ணி வச்சுன்னு வைங்களேன். மரமில்ல கிடக்கிற நம்ம அறுத்து போட்ட மரங்கள்ல பண்ணிருக்காங்க. அக்ரி நெஸ்டுக்குள்ள வந்தா இதையும் பாத்துக்கலாம். ஆமாங்க, இது மரம் மஞ்சளுங்க. இது ஒரு அரிய வகை மூலிகை தாவரம்ங்க. எங்ககிட்ட ஒரு ஹெர்பல் எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, ஒரு மூலிகை ஐயா இருக்காரு. அவரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய வகையான மூலிகைகளை கொண்டு வந்திருக்காருங்க. நீங்க பாத்துருக்கிறது அக்ரி நெஸ்ட் ஷோ. பொள்ளாச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த அக்ரி நெஸ்ட்டுக்கு நீங்களும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் இதனோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஃபோன் நம்பருக்கும் இந்த வெப்சைட் ஐடிக்கும் நீங்க உடனே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது அழகான அக்ரி நெஸ்ட். இங்க நீங்க இயற்கையோட ஆடலாம், பாடலாம், என்ஜாய் பண்ணலாம். டூரிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்ரி டூரிசம் சொல்லி சொன்னீங்க. நேர்ல வந்து பார்க்கும் பொழுது எனக்கு பல விஷயம் புரியுது. ஆமாங்க, இது சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. அதான் மேட்ரு. இப்ப டூரிசம்னா டூரிசம் மட்டும் அல்ல, இங்க என்ன சின்ன சின்ன வேலைகள் நடக்குது, எது கத்துக்கலாம். ஒரு ரெஸ்பான்சிபிள் டூரிசம் அப்படி வேணா. சொல்ல வந்தா எல்லாமே அது வந்து ஒரு புது மிஷின் என்னன்னா ஈஸியா போட்டிருக்கு பாத்தீங்களா. இது ஒரு
எப்படி என்ன இருந்தது? ஈஸியா இருந்ததா? செம எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. இது எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஒரு 5 மினிட்ஸ் தான் சொல்லிருப்பாங்க எப்படி பண்றதுன்னு 5 மட்டும். மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 1 2 சொல்லி கொடுத்து உங்க தோப்புக்கே போட்டு தோப்பு காலி ஆயிரும். ஏங்க என்ன இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு டிவைஸ், இது எங்க கண்டுபிடிச்சீங்க? யார் கண்டுபிடிச்சதுங்க? இது வெங்கடன்னு சொல்லி எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. சரிங்க. அவரு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காருங்க. நிறைய பக்கம் வந்து இது பெரிய ரீச் கொடுத்துருக்காரு. வந்திருக்காருங்க. கண்டிப்பா வந்திருக்காரு. எங்க அவர் வெங்கடனை கூப்பிடுங்க. அண்ணா வாங்கண்ணே. அண்ணா வாங்க, வெங்கடண்ணா வாங்க. நீங்க இந்த டிவைஸ் வந்து எப்படி எத்தனை நாள்ல கண்டுபிடிச்சீங்க? கிட்டத்தட்ட 99லேருந்து போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த தோட்டத்துக்காக ஆட்கள் கிடைக்காம அவங்க விழுந்து அடிபட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க உடல் ஊனமுற்றதை பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் அந்த பிரச்சனை. அதுக்கு ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக அந்த டிவைஸை பண்ணிட்டு 2008 தான் எல்லாருக்கும் தெரிய வாங்குது. இதுக்கு வந்து ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கேன். அதுதான் அப்படிங்களா? ஓகே, சந்தோஷம். இந்த அளவுக்கு பல விருதுகளை வாங்கியிருக்கீங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட அக்ரி நெஸ்ட்ல, அது அக்ரி டூரிசத்துல இதை நீங்க புகுத்தி இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலுமே இது ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம அக்ரி நெஸ்ட்ல நிறைய ஆக்டிவிட்டி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி. ஏன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, சிட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்டியூமும் மாற்றிட்டோம். அப்போ என்ன ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணீங்க. ஆனால் சொல்லுங்க, இப்போ நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆமாங்க. நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்க அக்ரி நெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேண்ட்லேருந்து வேட்டிக்கு மாறிட்டீங்க. அதாவது ஒரு விவசாயி மாதிரியே மாறிட்டோம். இனி நம்ம போறது என்னன்னா மாட்டு வண்டி பயணம். ஆஹா, ரொம்ப சூப்பரான ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஜாலியெல்லாம் இயற்கையோட சேர்ந்த ஒரு ஜாலி எங்க கிடைக்கும் அப்படின்னா பொள்ளாச்சி சேத்துமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி நெஸ்ட், அதாவது அக்ரி டூரிசம் ஸ்பாட்ல தான் உங்களுக்கு இந்த ஜாலி கிடைக்கும். அக்ரி நெஸ்ட்ல இயற்கையோட ஆடலாம், பாடலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த அக்ரி நெஸ்ட்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ட்டும் அவங்களோட ஞாபகார்த்தமா ஒரு மரக்கன்றுகளை வந்து நடுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்த ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மரக்கன்று நடுறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த மரக்கன்று நடுறதுல ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. பாத்தீங்களா, இப்ப இந்த ஒரு கலைஞர் வந்து ஒரு பானையை வந்து ரெடி பண்ணிட்டாரு. அதுவும் சொல்ல போனா ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ள அவர் ரெடி பண்ணிட்டாரு. பாருங்க, இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு பானை. இது நீங்க சுமாரா எவ்வளவு நேரத்துல செய்வீங்க? எப்பவுமே ஒரு மணி நேரத்துல ஒரு 20 செய்யலாங்க. 20 செஞ்சிருவீங்க. மண்ணு நல்லா மண்ணு பாகம் பண்ற பொறுத்து இருக்குங்க. சரி, இதுல வந்து அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அதை என்ன பண்ணுவீங்க? கல், உருண்டை கல் எங்கிட்ட இருக்கு, தட்டு பலகை இருக்கு. அந்த தட்டு பலகையிலும் அந்த மண்ணிலும் உள்ள சாம்பல் போட்டு சமங்கால் போட்டு உட்காந்து தட்டுவோம். தட்டுறப்ப அது மூடிக்கும். இது 2 ட்ரிப்பு தட்டினா தான் அந்த உருண்டை பானை கிடைக்கும். பாப்பா, இப்போ நீங்க இது மாதிரி பண்றதுக்கு ஆசை இருக்கா? ஆமா, ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு. இதை உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியும், பழகினா செய்ய முடியும். ஓகே, அந்த தாத்தா சொல்லி கொடுப்பாருன்னு நீ கேக்குறியா? சரி, போய் கேட்கலாம் வா. என்ன பாக்குறேன், என்ன பாக்குறேன்? நல்லா இருக்கு, பானை செய்யணும்னு ஆசையா இருக்கு. செஞ்சு பழகிறியா? நீ செஞ்சு பழகின்னு சொன்னா நான் கற்றுக் கொடுக்குற, பழகிக்கிறியா?
இங்க வரக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் இந்த மண்பானை செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லா கெஸ்ட்டுகளுக்கும் நீங்க சொல்லி தரீங்களா? எல்லா கெஸ்ட்டுகளும் சொல்லி தரோம். யாராவது விரும்புறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோமுங்க. இப்போ என்னன்னா இது வந்து செஞ்சுட்டு இருக்கிறவர் வந்து இங்கே பக்கத்து ஊருக்காரர் காளிப்பன்பூர்காரரு ஐயா எப்பவுமே வந்து இந்த மாதிரி யார் புதுசாக வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களோ அப்போ ஐயாவை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏன்னா இந்த கலையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுங்க. அது எனக்கு ஒரு ஆசை. அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற ஒன்றும் இல்லை. என்ன வியூஸ், நீங்களும் இந்த ஷோ பார்த்துருப்பீங்க. அக்ரி நெஸ்ட் வந்து நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணும், இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. இதுக்கு எப்படி வரணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாபு நான் அவர்கிட்டயே கேட்டுருவோம். நான் சொல்லுங்கள், இந்த அக்ரி நெஸ்ட்டுக்கு எப்படி வரணும், எந்த ரூட்டு, எப்படி உங்களை தொடர்பு கொள்வது? கரெக்டுங்க. இப்போ அக்ரி நெஸ்ட்டுக்கு வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரலாமுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி 40 கிலோமீட்டரு, பொள்ளாச்சியிலேருந்து சேத்துமடை 25 கிலோமீட்டர். சேத்துமடைங்கிற வில்லேஜில் தான் இருக்குது இது அக்ரி நெஸ்ட்டு. வர்றவங்க முதல்ல எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்குறேன். என்னுடைய தொலைபேசி எண் பார்த்துட்டிங்கன்னா 9600876767, அதாவது 9600876767. இது என்னோட ஃபோன் நம்பரு. எங்கள் வெப்சைட் பார்த்துட்டிங்கன்னா www.agrinest.in. இதில் தொடர்பு கொண்டுட்டு வரலாம். இங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தாதான் கண்டிப்பா அதனுடைய உணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய கெஸ்ட் கிட்ட எல்லாம் இந்த ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னுடைய பேர் பென்சிகர், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஃபீல் ஆக்சுவலாக நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னா இந்த வீக்கெண்ட்ல எல்லாம் ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்காக போயிட்டுருப்போம். சொல்லப்போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபாரின் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த பகலில் இந்த ரிவர் ஏரியாவும், ஈவினிங் இந்த சீனரிஸ், இந்த ஃபயர் கேம்பரிங், அப்புறம் இதே மாதிரியான நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்போது வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. வீக்கெண்டில் இந்த மாதிரி கேம்ப் ஃபயரில் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிமேல் வீக்கெண்ட்னாலே நாங்கள் இங்கே அக்ரி நெஸ்ட்டுக்கு தான் வருவோம். ஓகே, வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே இங்க அக்ரி நெஸ்ட் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப கலக்கலா சூப்பரா இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படின்னா இங்க காலையில இருந்து பயங்கரமான ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூலிகை தோட்டம் வச்சிருக்காங்க, அதை சுத்தி பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு ரிவர் இருக்கு, அதுல வந்து குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரம் ஏறுறதை வந்து இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிளசன்ட் அட்மாஸ்பியர் தான். இது மாதிரி பல ஆக்டிவிட்டி இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி என்ன, எதை பத்தி சொல்றோம் அப்படின்னா மாட்டு வண்டி பயணம். பொதுவா நம்ம மாட்டு வண்டி பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எங்கேயாவது நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம், இல்லைன்னா கிராமங்கள்ல பார்த்திருப்போம். அதையும் தாண்டி இந்த அக்ரி நெஸ்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு கலக்கலான ஒரு மாட்டு வண்டி பயணம். அந்த மாட்டு வண்டி பயணத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு பிளஸர் டைம்ல ரொம்ப ஒரு ரிலாக்ஸா மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் இங்க என்ஜாய் பண்ணும்போது, இந்த கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப கலக்கலா சூப்பரா இருக்கும். நீங்களும் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சேத்துமடையில் இருக்கக்கூடிய அக்ரி நெஸ்ட்டுக்கு வாங்க. இங்க இயற்கையோட ஆடலாம், பாடலாம், என்ஜாய் பண்ணலாம். அக்ரிநெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மின் இயற்கை சுற்றுலா இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அக்ரிநெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம், சேத்துமடை, பொள்ளாச்சி.